Good morning teachers. I am Satya. Welcome to Satya's class. இன்னைக்கு கிளாஸ்ல எக்ஸ்ரேஸ்னா என்ன, எக்ஸ்ரேஸோட டைப்ஸ் என்ன, அண்ட் எப்படி வந்து எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கிளாஸ்க்குள்ள போகலாம். எக்ஸ்ரேஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுடைய ஒன் ஆஃப் த ஃபார்ம் தான் வந்து எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸ்ரேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வேவ் லென்த் ரொம்பவே ஷார்ட்டராக இருக்கும் அண்ட் எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் மெடிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸ்ரேஸ் எந்த ரேஞ்ச்க்கு வந்துட்டு இன்பிட்வீனில் பிளேஸ் ஆகியிருக்கு, அதாவது எந்த ரேஸ்க்கு இடையில பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கும் காமா ரேஸ்க்கும் இன்பிட்வீனில் இந்த எக்ஸ்ரேஸ் பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ரேஸ் லைங் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் வேவ்ஸ் அப்படின்னு கேட்கலாம். யூவி ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹை வேவ் லென்த்ல இருந்து லோ வேவ் லென்த் வரைக்கும் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது லோ எனர்ஜில இருந்து ஹை எனர்ஜி வரைக்கும் இண்டிகேட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேவ்ஸ் நமக்கு இருக்கும்? ரேடியோ வேவ்ஸ் இருக்கும், அடுத்ததா மைக்ரோவேவ்ஸ், அடுத்ததா ஐஆர், விசிபிள், யூவி, எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ். ஸோ இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த டயக்ராமில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது எந்த ரெண்டு வேவ்ஸ்க்கு இன்பிட்வீனில் பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு. அல்ட்ரா வயலட் ரேஸ்க்கும் காமா ரேஸ்க்கும் இன்பிட்வீனில் எக்ஸ்ரேஸ் பிளேஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அண்ட் வேவ் லென்த் ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.01 நேனோமீட்டர்லேருந்து 10 நேனோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இந்த எக்ஸ்ரேஸுடைய வேவ் லென்த் நமக்கு பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். வேவ் லென்த்துடைய வேல்யூ ஷார்ட்டாக இருக்குது, ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதராக இருக்கும். அதனால வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறதுனால எனர்ஜியோடைய வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் அ டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பெனிட்ரேட் பண்ணும். ஓகேவா? அதனால தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிக்கல் டயக்னோசிஸில் வந்துட்டு எக்ஸ்ரேஸ் அண்ட் சிடி ஸ்கேன்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி எக்ஸ்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்டை வந்துட்டு கிரியேட் பண்ணும். அடுத்ததாக நிறைய பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே? ஸோ இது தவிர வேறு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10^16 to 10^20 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே? வேவ் லென்த் ரேஞ்ச் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 0.01 நேனோமீட்டர்லேருந்து 10 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட ஸ்பீட்லேயே வந்து இந்த எக்ஸ்ரேஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா இஎம் வேவ்ஸும் லைட்டுடைய ஸ்பீட்லேயே வந்து ட்ராவல் பண்ணும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்ரேஸ்லையும் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பெனிட்ரேட்டிங் பவர் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் டிஃப்ளெக்ட் ஆகாது. அயனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணும். ஓகேவா? கேஸஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அயனைசேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ் அண்ட் ஃப்ளோரசன்ட் ஸ்க்ரீன்ஸை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன மாதிரியான எஃபெக்ட் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். அடுத்ததாக ரெண்டு விதமான லாஸ் வந்துட்டு ஒபே பண்ணும். ஒன்று வந்துட்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஓகேவா? மெயினாக வந்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எக்ஸ்ரேஸ்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல இட் வில் பி ஒபே த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரீஃப்ராக்ஷன் அப்படிங்கிற வேர்ட் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக என்ன யூசஸ், எக்ஸ்ரேஸுடைய மெயின் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி ஸ்கேனர் சிஸ்டம்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் மெட்டீரியல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஃப்ளவர் டிடெக்ஷனில் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து டென்டல் இமேஜிங், டென்டிஸ்ட்லாம் வந்துட்டு அந்த டீத்துடைய அந்த இமேஜை வந்து கரெக்டாக கிளியராக வந்து பார்க்கறதுக்காக இந்த எக்ஸ்ரேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நத்திங் பட் ஸ்கேன், ஒரு ஸ்கேன் மாதிரி தான். ஓகே? ஸோ டீத் வந்து ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன ரேஸ் வந்துட்டு பாஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகும். ஓகே? ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது வேவ் லென்த் ரேஞ்ச், ஃப்ரீக்வன்சி அண்ட் எனர்ஜி ரேஞ்ச். வேவ் லென்த் ரேஞ்ச் என்ன? 0.01 நேனோமீட்டர் டு 10 நேனோமீட்டர். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன? 10^16 to 10^20 ஹெர்ட்ஸ். எனர்ஜியுடைய ரேஞ்ச் என்ன? 10^3 எலக்ட்ரான் வோல்ட் டு 10^6 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இந்த 3 டேட்டாஸும் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே? ஸோ அடுத்ததாக எக்ஸ்ரேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். காமனாக எக்ஸ்ரே டியூப் வந்து ஒன்று வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருப்போம். எக்ஸ்ரேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த பிளேஸில் இருந்து நமக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா எக்ஸ்ரே டியூப் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸ்ரேஸ் எப்போ நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ், எங்கேருந்து ரொம்ப ஸ்பீடாக எலக்ட்ரான்ஸ் வரும்? கேத்தோட்ல இருந்து நமக்கு ஹை ஸ்பீடில் எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேவா?
ஸோ அந்த கேத்தோட்ல இருந்து ஹை ஸ்பீட்ல வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒரு டார்கெட் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இந்த டார்கெட்ல ஃபால் ஆகுறப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ரேஸ் வந்து எமிட் ஆகும். அதாவது ஒரு 100% வந்து எனக்கு ரேஸ் எமிட் ஆகுறதுல 99% அந்த எனர்ஜி எனக்கு ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். ரிமைனிங் 1% பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எக்ஸ்ரேஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கேத்தோட் இங்க வந்து பிளேஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரான்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு கேத்தோட் டார்கெட் வந்துட்டு நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா அந்த கேத்தோட் எந்த பிளேஸ்ல வந்துட்டு நமக்கு ஃபால் ஆகணுமோ அதை வந்துட்டு இங்க டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் டார்கெட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நத்திங் பட் அன் ஆனோட். ஓகேவா. ஸோ இந்த கேத்தோட்ல இருந்து வரக்கூடிய ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹை ஸ்பீட் எலக்ட்ரான்ஸ், ஸ்லோவா வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஹை ஸ்பீட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அது வந்துட்டு இங்க நம்ம பிளேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்ல ஃபால் ஆகுறப்போ 99% அந்த எனர்ஜி ஹீட்டா வந்து கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் 1% நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ரேஸா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததா டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸ் பற்றி பார்த்துடலாம். 1895ல வில்ஹம் கான்ராட் ரான்சன் அப்படிங்கிற ஒரு ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா எக்ஸ்ரேஸ் பற்றி டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு. எக்ஸ்ரே வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா. ஆக்சுவலாக வந்து இவர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல பண்ணலை. ஆக்சிடென்ட்டாக நடந்த ஒரு டிஸ்கவரி தான் வந்து இந்த எக்ஸ்ரேஸ். ஓகே. ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா ஒரு கேத்தோட் ரே டியூப் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி அவர் ப்ரொசீட் பண்ணுறப்போ அவரோட அப்சர்வேஷன் தவிர அன்னோன் ரேடியேஷன்ஸ் எல்லாமே ஓபெக் மெட்டீரியல்ஸ் வழியாக பாஸ் ஆகி அதை பெனிட்ரேட் பண்ணி ஒரு ஃப்ளோரசன்ஸ் எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ அந்த டிஸ்கவர் பண்ணதுனால அங்கே ஆக்சுவலி வந்து ஒரு ரேஸ் வந்து பிளேஸ் ஆகி இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. பட் அந்த ரேஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன நேச்சர் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து அவரால் டிட்டர்மைன் பண்ண முடியல. அதனால தான் அந்த ரேஸ்க்கு பேர் அன்னோன் ரேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஸோ அன்னோன் வேரியபிள்ஸை மேக்ஸில் எல்லாம் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு தான் டிட்டர்மைன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த ரேஸ் பேர் வந்து எக்ஸ் ரேஸ் அப்படின்னு அவர் வந்து நேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அன்னோன் ரேஸ். ஓகேவா. ஸோ அடுத்ததாக இந்த டிஸ்கவரிக்காக இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் 1901ல் வந்து அவார்ட் ஆகி இருக்கு. ஓகேவா. ஸோ இதை கூட ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. எக்ஸ்ரேஸ்க்கு வந்து எந்த இயர் வந்து நோபல் ப்ரைஸ் ரான்சன் வந்து கெட் பண்ணாரு அப்படின்னா 1901 1901 அந்த இயரில் வந்துட்டு அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கெட் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்ததாக இவருடைய ஒய்ஃபோட ஹேண்டை யூஸ் பண்ணி அதுக்கான இமேஜஸ் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்கிறாரு. அந்த எக்ஸ்ரே இமேஜாக வந்து பார்த்துருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் அண்ட் அவங்க வியர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரிங்கு அது எல்லாமே வந்து அந்த எக்ஸ்ரே பேட்டர்னில் அவுட்புட்டாக வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேஸ் அப்படிங்கிறத அவர் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே டிஸ்கவரிஸ் பற்றின ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். அடுத்ததாக எக்ஸ்ரே ப்ரொடக்ஷனில் 2 மெக்கானிசம்ஸ் வந்துட்டு நம்ம காமனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், செகண்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பிரம்ஸ்ட்ராங் ரேடியேஷன். ஸோ இதை கூட ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பிரம்ஸ்ட்ராங் ரேடியேஷன்ஸ். ரெண்டுக்குமே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் தான். ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது ஹை எனர்ஜியில் இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸில் ஃபால் ஆகுறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இதே இது கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த சேம் ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எனக்கு நியூக்ளியஸில் ஃபால் ஆகாமல் இன்னர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸில் ஃபால் ஆகிட்டு அந்த எலக்ட்ரானை இஜெக்ட் பண்ணும். ஸோ அப்போ இஜெக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இன்னர் பொசிஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகுறதுனால எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த டிஸ்க்ரீட் எனர்ஜி லெவல்ஸ் கிரியேட் ஆகுறதுனால எனக்கு பீக் வேரியேஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் பீக்ஸ் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகும் சரிங்களா. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா. ஸோ சிம்பிள் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூக்ளியஸில் ஃபால் ஆகுறப்போ எனக்கு ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகுது, எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகுது. ஸோ அதுக்கு பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதே இது ஹை எனர்ஜியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அந்த ஆட்டமில் இருக்கக்கூடிய இன்னர் ஷெல்லில் வந்துட்டு ஃபால் ஆகுது, இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸில் ஃபால் ஆகுது. ஸோ அப்படி ஃபால் ஆகுறப்போ அந்த எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் மூவ் ஆகுது, இஜெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இஜெக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே ஃபோட்டானை எமிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்கான ஸ்பெக்ட்ரா அவுட்புட் கிராஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம்.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபோட்டான் எனர்ஜி எடுத்திருக்காங்க அண்ட் ஒய் ஆக்சிஸில் இன்டென்சிட்டி எடுத்திருக்காங்க. ஃபோட்டான் எனர்ஜியை வேரி பண்ண எனக்கு இன்டென்சிட்டி வேரியேஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்சஸ்மே கிடையாது. சிம்பிளாக இன்க்ரீஸிங் அண்ட் ஒரு பீக் வேல்யூ கெட் பண்ணுது, திரும்பவும் டிக்ரீசிங் மேனரில் மூவ் ஆகுது. ஓகேவா? அண்ட் எதுக்காக இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா டீஆசிலரேஷன் நடக்குது. எலக்ட்ரான்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா டீஆசிலரேஷன்ஸ் நடக்குது. டீஆசிலரேஷன் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆசிலரேஷனுக்கு ஆப்போசிட் சொல்லலாம். ஆசிலரேஷன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணுறது. ஓகேவா? முடுக்குவிக்கப்படுதல் அப்படின்னு தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் வந்து எனர்ஜியை கெட் பண்ணிட்டு இன்னும் ஹை ஃபோர்ஸோட ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுறது தான் ஆசிலரேஷன் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். பட் டீஆசிலரேஷன் அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், டீசிலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டீசிலரேஷன்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுது. ஸோ லாஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டானோட எனர்ஜிஸ்லேயே எனக்கு என்ன இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் தான் எனக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமாக கிரியேட் ஆகுது. ஓகேவா? இதை கூட ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எந்த ப்ராசஸ்னால எனக்கு கிரியேட் ஆகும்? எலக்ட்ரான் ஆசிலரேட் ஆகுறதுனால கிரியேட் ஆகுமா, இல்லை எலக்ட்ரான் டீஆசிலரேட் ஆகுறதுனால கிரியேட் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஹையர் வோல்டேஜ் நம்ம கொடுக்க ஹையர் எனர்ஜி வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் ஷார்ப் பீக்ஸ் வந்துட்டு எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஃபோட்டான் எனர்ஜிஸ் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது. பட் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கிடையாது. எலக்ட்ரான்ஸ் கே ஷெல்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறதுனால ஒரு பீக் எனக்கு கிரியேட் ஆகுது. அண்ட் தென் L2K ட்ரான்சிஷன்ஸ் நடக்கிறதுனால, அதாவது எல் ஷெல்லேருந்து கே ஷெல்க்கு ட்ரான்சிஷன்ஸ் வந்துட்டு நடக்கிறதுனால ஒரு பீக் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. ஸோ 2 கைண்ட் ஆஃப் பீக்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே வேரியேஷன் ஆகிட்டு வந்து கிடைக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் எனக்கு கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டினியூஸ் அப்படிங்கிறது ப்ராட் ஸ்பெக்ட்ரம். எதனால கிரியேட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் டீசலரேஷனால கிரியேட் ஆகுது. அண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் பீக்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது எலக்ட்ரான் செல் டிரான்சிஷன்ஸ் நடக்கிறதுனால. அண்ட் ஒரு மெட்டீரியலுக்கும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்பெக்ட்ரமில் வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு காமனாக XRF அனாலிசிஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரமில் என்ன மாதிரியான டிரான்சிஷன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ ஒன்றுக்கும் ஒரு நேம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் என்ன நேம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எல் ஷெல்லேருந்து கே ஷெல்க்கு டிரான்சிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கே ஆல்ஃபா. M2K நடந்துச்சு அப்படின்னா கே பீட்டா. N2K நடந்துச்சு அப்படின்னா கே காமா. லாஸ்ட்டாக எங்கே முடியுதோ அந்த நேமில் தான் வந்துட்டு லைன்ஸ் ப்ரொடியூஸ்டுக்கு நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கேல எங்கே முடியுதா, அதனால இந்த இடத்துல கே ஆல்ஃபா, கே பீட்டா, கே காமா அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக எம் ஷெல்லேருந்து எல் ஷெல் மூவ் ஆகுறதுனால எல் ஆல்ஃபா. Nலேருந்து எல்க்கு மூவ் ஆச்சு அப்படின்னா எல் பீட்டா. ஸோ இது எல்லாமே காமனாக கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்ரேல கிரியேட் ஆகக்கூடிய டிரான்சிஷன் அண்ட் அதுக்கான லைன்ஸ் உடைய நேம்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து மறக்காம ஞாபகத்தில் வந்து நம்ம வச்சுக்கணும். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்லைட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லைடை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வந்து நொட்டேஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, கே ஆல்ஃபா, கே பீட்டா, கே காமா. ஸோ இந்த மாதிரி நொட்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த நொட்டேஷனுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க, செய்க்வான் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை கூட ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கே ஆல்ஃபா, கே பீட்டா, கே காமா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பர்டிகுலராக என்ன நேம் அப்படின்னு கேட்கலாம். செய்க்வான் நொட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கே ஆல்ஃபா அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் ஃபால் டு கே ஃப்ரம் எல். அடுத்து கே பீட்டா அப்படிங்கிறது M2K சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? அடுத்ததாக வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கே ஷெல் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த KL நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் கே ஷெல்லுக்கு தான் வந்துட்டு ஹையஸ்ட் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கே ஆல்ஃபா, கே பீட்டா, கே காமா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் எதுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னா கே ஆல்ஃபாவுக்கு தான் வந்து ஹையஸ்ட் எனர்ஜி பிளேஸ் ஆகியிருக்கு. அடுத்ததாக கே பீட்டா, அடுத்ததாக கே காமா. இந்த ஆர்டர் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எனர்ஜி ஆர்டர், எனர்ஜி ஆஃப் கே ஆல்ஃபா லெஸ் தென் எனர்ஜி ஆஃப் கே பீட்டா லெஸ் தென் எனர்ஜி ஆஃப் கே காமா. அதே மாதிரி எனர்ஜி ஆஃப் எல் ஆல்ஃபா லெஸ் தென் எனர்ஜி ஆஃப் எல் பீட்டா. ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த எனர்ஜி வேல்யூஸ் எல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் நம்பரை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மோஸ்ட்லே லா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லே லா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வேல்யூ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு
z மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லேஸ் லா. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்தடுத்த கிளாஸஸில் என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் என்னன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரேஸ் அப்படின்னாலே காமனாக ஒரு 5 ஃபார்முலா திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டான் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, நியூக்கு பதிலாக சி பை லேம்டா அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக எலக்ட்ரானோட எனர்ஜி கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இவி அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்து டோன்ட் ஹண்ட் லா, டோன்ட் ஹண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா லா அப்படின்னு சொல்லலாம். லேம்டா மினிமம் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை இவி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. லேம்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி டிவைடட் பை இவி. இதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்ததா பிராக்ஸ் லா அஸ்யூஷுவல் நமக்கு தெரியும். 2d sin theta is equal to n lambda. அடுத்ததா மோஸ்லேஸ் லா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு z மைனஸ் b. a அண்ட் பிங்கிறத வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம். கீழே அதுக்கான டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான டெஃபினேஷன்ஸ் கீழே இருக்குது. ஹைச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் அ லைட், ஈங்கிறது எலக்ட்ரான் சார்ஜ், விங்கிறது வோல்டேஜ், டீங்கிறது லாட்டிஸ் ஸ்பேசிங், தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன்ஸ், இசட் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர், ஏ அண்ட் பி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், மோஸ்ட்லி கான்ஸ்டன்ட்டாக இன்டீஜர் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இந்த 5 ஃபார்முலாஸும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக மெமரி பண்ணி வச்சுக்கணும். டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தராக என்னோடய ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னோடய கிளாஸஸை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.